வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். இது பணப்பிரச்சனை அல்ல, இனப்பிரச்சனை என்றும் உறுதி. எந்த பழிச்சொல் சொன்னாலும் என் உயிர் கொள்கையில் விட்டுத்தர மாட்டோம், விட்டு விலக மாட்டோம் என்பதை மாமன்றத்தில் உறுதியாக மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். இது பணப்பிரச்சனை அல்ல, நம் இனப்பிரச்சனை. அவர்கள் நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமான வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை அல்ல நாங்கள். டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் சென்னையிலிருந்து அவசரமாக எஸ்பி வேலுமணி, KP முனுசாமி ஆகியோரும் டெல்லி பயணம். டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை சுற்றி பார்த்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. டெல்லியில் 2 நாட்கள் தங்கி ஆலோசனை நடத்தும் எடப்பாடி பழனிசாமி நாளை செய்தியாளர்களிடம் பேசுவதாகவும் பேட்டி. நாளைக்கு கொடுக்குற விடு. நாளைக்கு இன்னைக்கு நாங்கள் எல்லாம் என்னென்ன ஸ்க்ரீன் எல்லாம் போகிறதுக்கு வந்ததெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு நாளைக்கு நான் கொடுக்குறேன். நாளைக்கு நான் மதியம் தான் போகிறேன். டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அங்கு சந்திப்பவரிடம் கல்வி நிதி, இருமொழிக் கொள்கை பற்றி வலியுறுத்த வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இன்று காலையிலே கூட நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. யாரை சந்திக்க போகிறார் என் அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க நேரத்திலே இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கூட்டணி குறித்து பாஜக தலைமை முடிவு செய்வோம் என்று வானதி ஸ்ரீனிவாசன் பேட்டி. அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பாரா என்ற கேள்விக்கும் பதில். எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போனாருன்னா அங்க யாரை சந்திக்கிறாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் தெரிய வரும். அதெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இது தொடர்பா நாங்க என்ன சொல்றோம்? அமித்ஷா அவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் மேடம். அவரை சந்திக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் டெல்லியில அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தகவல். தேவநாதன் யாதவின் சொத்துக்களை பறிமுதல் செய்து அவற்றால் கிடைக்கும் பணத்தை வைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கலாமா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்கள். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்தியன் பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 144 முதலீட்டாளரிடமிருந்து சுமார் 25 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட 6 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை கைது செய்தார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே ஜாமீன் கேட்டு தேவநாதன் உள்ளிட்ட 3 பேர் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது 2வது முறையாக தேவநாதன் யாதவ் மற்றும் குணசீலன் ஆகியோர் ஜாமீன் கோரி 2வது முறையாக மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனுதான் இன்று நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பாதிக்கப்பட்டவர் தரப்பில் 4000க்கும் மேற்பட்ட புகார்கள் அளித்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட அனைவருமே நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர் என்றும் தேவநாதன் யாதவ் அரசியல் பின்புலம் மற்றும் பணபலம் கொண்டு வருவதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணைக்கு மனுதாரர்கள் இதுவரைக்கும் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற ஒரு புகாரம் தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதியை பொறுத்த வரைக்கும் தேவநாதன் யாதவருடைய சொத்துக்களை ஏலம் விட்டு அதன் மூலம் வரும் பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கலாமா என்பது குறித்து தேவநாதன் யாதவ் பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். நன்றி மதன், விவரங்களுக்கு. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை சரக டிஐஜி மூர்த்தி மற்றும் நெல்லை மாநகராட்சி ஆணையர் சந்தோஷ் ஆகியோர் இடமாற்றம். ராமநாதபுரம் டிஐஜி உள்ளிட்ட மேலும் 8 காவல் அதிகாரிகளையும் இடமாற்றம் செய்து தமிழக உள்துறை செயலாளர் உத்தரவு.
ஏப்ரல் 1ஆம் தேதி அமலாக உள்ள சுங்க கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும். மத்திய அரசை மாநில அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் மக்கள் தங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் போக்குவரத்து உரிமையாளர்கள் வலியுறுத்தல். சென்னை மாநகராட்சியில் காலியாக உள்ள 4 வார்டுகள் 133 நகராட்சிகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு மே மாதம் இடைத்தேர்தல். காஞ்சிபுரம், வேலூர், நெல்லை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் 315 காலி பணியிடங்களுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னை தரமணையில் பாலிடெக்னிக் மாணவி வன்கொடுமையை நிர்வாகம் மறைத்ததாக புகார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அமைப்பினர் காவலர்கள் தாக்கியதால் பரபரப்பு. சென்னையின் பல்வேறு இடங்களில் செயின் பறித்த உத்தரப்பிரதேச கொள்ளையர்கள் 2 பேர் கைது. ரயிலில் வந்து கைவரிசை காட்டிவிட்டு விமானத்தில் தப்பிக்க முயன்றவர்களை விமான நிலையத்தில் தட்டி தூக்கியது காவல்துறை. ராமநாதபுரம் மற்றும் பெரம்பலூர் நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கை பதிலுரையின் போது அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. திருச்சியில் புதிய மார்க்கெட் அமைக்கப்பட்டாலும் காந்தி மார்க்கெட் இடமாற்றம் செய்யப்படாது என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் நேரு பதில். பஞ்சப்பூரில் வணிக மையத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் நகராட்சி கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். அமைச்சர் செந்தில் பாலாஜியை சட்டப்பேரவையில் மாப்பிள்ளை என்று குறிப்பிட்ட அதிமுக MLA கருப்பண்ணன் பழக்க தோஷத்தில் அழைத்துவிட்டதாக கூறி பின்னர் சாரி என்றார். ஆனால் 100 கேவிங்கிறது ஒரு 120 கேவிக்கு இப்போ அனுமதி கொடுத்தா சௌரியமாக இருக்கும். அதனால் ஈபிக்கு எந்த லாஸும் இல்லை, மாப்பிள்ளைக்கு தெரியும். அதனால் நான் சாரி அது வாய் வந்துருச்சு, பேசி வாய் வந்துருச்சு, சாரி. தமிழ் மொழியை அழிக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் இதற்கு ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் என்றும் சூளுரைத்திருக்கிறார். சட்டப்பேரவையில் இருமொழிக் கொள்கை தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய முதலமைச்சர் தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டினுடைய இருமொழிக் கொள்கை என்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தெரிவித்தார். இது பணப்பிரச்சனை அல்ல, இனப்பிரச்சனை என்று கூறிய முதலமைச்சர் நிதி தரவில்லை என இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகள் தாங்கள் அல்ல என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழை அழிக்க நினைக்கும் ஆதிக்க மொழி எதுவாக இருந்தாலும் அதை அனுமதிக்குவதில்லை என்பதால் தான் இருமொழிக் கொள்கையை கடைபிடிப்பதாகவும் கூறியிருக்கிறார். இந்தி மொழி திணிப்பு என்பது ஒரு மொழி திணிப்பு மட்டுமல்ல, பண்பாட்டு அழிப்பாக அமையும் என்பதால் தான் இதிலே உறுதியாக இருப்போம். இந்த மொழி திணிப்பின் மூலமாக மாநில மொழிகளை ஒரு இனத்தை ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறார்கள். இதற்கு ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். மாநிலங்களை தங்களது கொத்தடிமையடின் பகுதிகளாக நினைப்பதால் தான் இதுபோன்று மொழி திணிப்புகளையும் அநீதிகளையும் மத்திய பாஜக அரசு செய்வதாக சாடிய முதலமைச்சர் நாட்டின் கூட்டாட்சி தன்மையை காக்கவும் மாநிலங்கள் சுயாட்சி வென்றெடுக்கவும் மிக சரியான முன்னெடுப்பை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருப்பதாகவும் தெரிவித்தார். மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியும் காக்க முடியும், தமிழினத்தை உயர்த்த முடியும் என்பதை உறுதிபட தெரிவித்து அதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணத்தை குறிப்பிட்டு சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் டெல்லியில் சந்திப்பவர்களிடம் இருமொழிக் கொள்கை குறித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இன்று காலையிலே கூட நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. யாரை சந்திக்க போகிறார் என்ன அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.